ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் அஸ்வின். வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, நம்ம லைஃப்பில் எப்படி சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது, அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். பொதுவாக நான் முக்கியமான முடிவுகள் எது சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு கெரியரை சேஞ்ச் பண்ணி வேறு ஒரு ஜாபுக்கு போகிறதா இருக்கட்டும். பொதுவாக இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயங்கள் எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன தயக்கம் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம எடுக்க போகிற முடிவு வந்து கரெக்டான முடிவு தானா, இல்லை ஆல்ரெடி எடுத்த முடிவு வந்து கரெக்டாக தான் எடுத்திருக்கோமா அப்படின்னு ஒரு சின்ன குழப்பம், அந்த தயக்கம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பேச போகிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு கொஷின் கூட வரலாம். பேசுகிற நான் வந்து எல்லா டைமும் எல்லா முடிவுகளும் கரெக்டாக தான் எடுப்பேனான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இல்லை. நான் வந்து நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து நான் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டேன், அதுக்கப்புறம் நான் என்ன ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன், அதே மாதிரி என்னை சுற்றி இருந்தவங்க என்ன பண்ணாங்க, அவங்க இப்போ எப்படி அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டாங்க, அதை பற்றி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் பேச போகிறேன். நான் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிளோட தான் பேச போகிறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கும் ஈஸியாக கனெக்ட் ஆகும் நான் எப்படி சொல்ல வரேன் அப்படின்னு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு பிஸ்னஸ் எடுத்துக்கலாம், அடுத்தது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கலாம், அடுத்தது வந்து ஒரு கெரியரை சேஞ்ச் பண்ணுற ரோல் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிஸ்னஸ் எடுத்துக்கோங்க. இப்போது உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு 9 to 5 9 to 5ன்னு சொல்ல முடியாது. இப்போ எல்லாருமே வந்து நம்ம 9 to 9, 9 to 8 தான் ஒர்க் பண்ணுறோம். ஸோ 9 to 9 இல்லை 8 ஒரு ஜாபில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அந்த ஜாப் பிடிக்காம வந்து நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னு ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுவே வந்து ஒரு பெரிய டிசிஷன் தான். அதை சூஸ் பண்ணுறதுக்கே நிறைய ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜ் வேணும். நீங்கள் அப்படி சூஸ் பண்ணிடுறீங்க அப்படின்னா, அடுத்தது வந்து நம்ம என்ன பிஸ்னஸ் சூஸ் பண்ண போகிறோம், நம்ம அதில் என்ன கொண்டு வர போகிறோம்னு ஒன்று இருக்குது. ஸோ இதுக்கு தான் வந்து ரொம்ப லாஜிக்கலாகவும் ப்ராக்டிக்கலாகவும் நம்ம திங்க் பண்ண வேண்டியது இருக்குது இந்த பிஸ்னஸ் வரும்போது. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு ஃபுட் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போவீங்க, இல்லை ஒரு டெக்ஸ்டைல், இல்லை ஒரு இண்டஸ்ட்ரியல், என்ன பிஸ்னஸ் வேணா இருக்கட்டும். நீங்கள் எப்படி உங்களோட ப்ராடக்ட்டை யூனிக்காக கொண்டு வரீங்க அப்படின்றது ஒன்று இருக்குது. நான் யூனிக்காக எப்படி சொல்ல வரேன் அப்படின்னா, ஆல்ரெடி இருக்கிற ப்ராடக்ட்டவே நீங்கள் திருப்பி நீங்கள் ஒரு தனியாக மேனுஃபேக்சரிங் பண்ணீங்க அப்படின்னா, அதில் அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகாது. ஸோ இப்போ ஒரு ஃபுட் பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு இட்லி பிஸ்னஸ் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஆல்ரெடி ஒருத்தன் இட்லி கடை வச்சுருக்கான் அப்படின்னா, நீங்கள் உங்களோட இட்லியை வந்து என்னென்ன வெரைட்டியில் கொண்டு வரீங்க, எப்படி கஸ்டமர்ஸுக்கு ரீச் பண்ண போகிறீங்க அப்படின்றது ஒன்று இருக்குது. அதே மாதிரி எந்த ஒரு ப்ராடக்டாக இருக்கட்டும், எந்த ஒரு சர்வீஸாக இருக்கட்டும், அதை வந்து எங்கே தேவையோ அங்கே தான் நம்ம போய் கொடுக்கணும். இப்போது ஊட்டி, கொடைக்கானலில் போயிட்டு நீங்கள் ஈஸி விற்க சொன்னால் அந்த அளவுக்கு சேல்ஸ் ஆகாது. அதே மாதிரி தான் எந்த ஒரு நல்ல ப்ராடக்டாக இருந்தாலும் அந்த மார்க்கெட்டுக்கு அது தேவையா அப்படின்றத தான் நீங்கள் பார்க்கணும். எல்லாருமே வந்து 100% பர்ஃபெக்டான ப்ராடக்ட் தான் கொடுப்பாங்கன்னு இல்லை. இப்போ ஸ்விக்கி, ஜொமேட்டோவை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அவங்க வந்ததுக்கும் இப்போ அவங்க ஒவ்வொரு டெவலப்மெண்ட் அந்த அப்ளிகேஷனில் பண்ணதுக்கும் நீங்கள் பார்த்தாலே தெரியும். நிறைய கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஒரு அப்ளிகேஷன் ஏதோ சர்வீஸ் கொண்டு வரீங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு பேசிக் ஐடியா உங்களுக்கு அது வந்து ப்ராக்டிக்கலாக லாஜிக்காக ஓகேன்னு படுது தான் ஓகே. அதை தவிர்த்து நீங்கள் இன்னொன்று முக்கியமான பாயிண்ட் என்ன பார்க்க வேண்டும் அப்படின்னா, நீங்கள் கொடுக்குற ஆல்ரெடி இருக்கிற ப்ராப்ளமை எப்படி உங்கள் சர்வீஸ் இல்லை ப்ராடக்ட் மூலிமா சால்வ் பண்ண போகிறீங்கன்றதும் ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி நீங்கள் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலுமே வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஃபெயிலியர் ஆகாது. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த ப்ராக்டிக்கல், லாஜிக்கல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்க்கு. இப்போ நான் அடுத்து பேச போகிறது பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பு. இது வந்து நான் சொன்ன இந்த ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுறது, லாஜிக்கலாக திங்க் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் இதுக்கு. நீங்கள் கேட்கலாம், எப்படி நீ அது மாதிரி திங்க் பண்ண சொல்கிற? அதாவது பார்த்த உடனே இல்லை பழகும்போதே வந்து அவங்க வந்து வெல் செட்டில்டா, இல்லை பொண்ணு வெல் செட்டில்டா, இதெல்லாம் பார்த்து தான் பழகணும், அப்படி கால்குலேட் பண்ண சொல்கிறீங்களான்னு கேட்டிங்கன்னா, நான் அப்படி சொல்லலை. நான் எப்படி மீன் பண்ண வரேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ரிலேஷன்ஷிப் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, மோஸ்ட்டாக வந்து ஃபிசிக்கல் அட்ராக்ஷனுக்கு வந்து தான் மோஸ்ட்டாக வந்து எல்லாருமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. நான் வந்து எல்லாருமே சொல்லலை, பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து இந்த ஃபிசிக்கல் அட்ராக்ஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால, ஸோ கொஞ்சம் சீக்கிரம் ஈஸியாக வந்து க்ளோஸ் ஆகிடுவாங்க, க்ளோஸாக பேச ஆரம்பிச்சுவாங்க. பட் இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்குன்னு வந்து ஒரு பர்சன் மேலே ஒரு ஐடியா இருக்கும். லைக் ஃப்யூச்சரில் வரப்போகிறவங்க இப்படி இருக்கணும், இல்லை ஐடியா இல்லைன்னா கூட பரவாயில்ல. உங்கள் கேரக்டருக்கு, உங்கள் வைப்புக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி எல்லாமே இருப்பாங்க. ஒரு செட் ஆஃப் பீப்புள் கூட தான் நீங்கள் பழகுவீங்க. இப்போ புதுசாக அந்த பர்சன் வராங்க, உங்களுக்கு பார்த்தோன்னே பிடிச்சது அப்படின்னா, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற இந்த குவாலிட்டிஸ், சில கேரக்டர்லாம் வந்து அவங்ககிட்டே இருக்கணும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, நம்ம கொஞ்சம் அவங்கள புஷ் பண்ணும்போது, அவங்களுக்கும் நம்ம மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, அவங்க கொஞ்ச நாளைக்கு நம்மளோட அப்படி அட்லீஸ்ட் ஆக்ட் பண்ணிட்டாவது கூட கூட இருப்பாங்க. பட் இது எவ்வளோ நாளைக்கு முடியும்னு கேட்டால் அது ஒரு டவுட்டு தான். சரி, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் தேவையான்ற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அதனால தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நிறைய டைம் எடுத்துக்கோங்க, நிறைய பேசுங்க, தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் கேரக்டர், உங்கள் வைப்பு,
அதேமாரி பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு கோல் இருக்கா லைஃப்பில். நான் மணியை பற்றி பேசல, நான் கோலை பற்றி தான் பேசுனேன். அதுக்காக அவங்க எஃபர்ட் போடுறாங்களா? கொஞ்சம் அவங்கள வந்து ஆக்டிவாக வச்சுக்கிறாங்களா? இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பழகுனா தான் தெரியும். நீங்கள் எடுத்தோடனே பேசி கொஞ்ச நாள் பழகிட்டு யாருன்னே தெரியாத மாதிரி போகிறதுக்கு வந்து இது எவ்வளோ பரவாயில்ல. அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஸாவது இருப்பாங்க. ஐ மீன் ரிலேஷன்ஷிப்பில் போக முடியல, போகலைன்னா கூட அட்லீஸ்ட் இவ்வளோ நாள் ஒரு ட்ராவல் பண்ணதுக்கு ஒரு குட் ஃப்ரெண்டாவது இருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொன்னேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு கெரியரை சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும். இப்போ நீங்கள் ஒரு ஜாப்ல இருக்கீங்க. அந்த ஜாப்ல வந்து உங்களுக்கு க்ரோத்தும் இல்லை, ஒன்றும் இல்லை. காலேஜ் முடிச்சோடனே ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஒரு 3 to 5 இயர்ஸ் அந்த ஜாப்ல இருந்திருப்பீங்க. அப்படியே போயிருக்கும் டைமும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரிய வருது, அதில் வந்து ஸ்கில்லும் இல்லை, அந்த அளவுக்கு சேலரியும் வரல அப்படின்னா, நம்ம அடுத்து வந்து வேற என்ன ஹை பேயிங் ஜாபை சூஸ் பண்ணுவோம். அது ஐடியாக இருக்கட்டும், இது எதுவாக இருக்கட்டும். அப்படி சூஸ் பண்ணும்போது இமிடியேட்டாக வந்து நீங்கள் ஒரு ஜாபை வந்து கோர்ஸ் சூஸ் பண்ணி பே பண்ணி படிக்கணும்னு இல்லை. ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அது உங்களுக்கு வருமா வராது. இப்போ ஐடினா சாஃப்ட்வேர் டெவலப்பராக உங்களால் ஆக முடியுமா ஆக முடியாதானா ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதுக்கு வந்து கோர்ஸ் ஜாயின் பண்ணணுமான்னு கேட்டால் நான் அப்படி சொல்லலை. எதெல்லாம் வந்து ஃப்ரீ ரிசோர்ஸ் இருக்கோ அதை எடுத்து படிங்க. லைக் யூடியூபாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு லிங்க்டின்ல வந்து ப்ரீமியம் அக்கௌண்ட்டே வந்து ட்ரையல் கொடுப்பாங்க. இது மாதிரி மல்டிபிள்ஸ் சோர்சஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கோர்ஸ்னு ஒன்று ஜாயின் பண்ணிட்டு கொஞ்ச நாள் அதை படிக்காமல் போயிடுவாங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லாமல். ஏன்னா அது பிடிக்காம போயிருக்கும், இல்லை இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிருக்கும். ஸோ அதனால தான் நான் சொல்ல வரேன். அதே மாதிரி நீங்கள் ஒரு ஜாப்ல இருக்கும்போதே கரண்ட்டாக இப்போ ஏதாவது இப்போ நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து அதை பற்றி கொஞ்சம் பீக்காக பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, நீங்கள் உடனே அதை பற்றி படிக்கணும்னு இல்லை. லைக் மிஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிச்சுட்டு நிறைய பேர் வேலை இல்லாமே இருக்காங்க. அவங்க அதை பிடிச்சி படித்தாங்களா இல்லை புரிஞ்சு படித்தாங்களான்னு கேட்டால் தெரியாது. பட் ஆனால் இதை படித்து வச்சுருப்பாங்க. அந்த கோர்ஸ் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் மார்க்கெட்டில் ட்ரெண்டாக இருக்குது. ஸோ எதையுமே வந்து நீங்கள் வந்து உடனே வந்து அந்த பீக்காக இருக்குது அப்படின்லாம் சூஸ் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு தேவையான்னு பாருங்கள். ஸோ இது மாதிரி நான் சொன்ன இது மாதிரி ரிசோர்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட கெரியர் வந்து அடுத்த லெவல் கொண்டு போங்க. ஸோ இது வந்து கெரியருக்கு. ஸோ இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள்லாம் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பு, கெரியர், பிஸ்னஸ் இதை வச்சு தான் சொல்லியிருப்பேன். ஸோ இதையும் தாண்டி நம்ம சில முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது அதுக்கு வந்து காமனாக சில விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். அந்த காமனாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ண போவீங்க அப்படின்னா முதல்ல அந்த ஸ்டாக்ஸை பற்றி உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கான்னு பாருங்க. யாரோ சொல்கிறாங்க நீங்கள் வந்து பிளைண்டாக வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லை ஒரு முடிவு எடுக்கணும் இல்லை. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கணும். அந்த கிளாரிட்டி இருந்தால் தான் வந்து அட்லீஸ்ட் அதில் வர ப்ராப்ளம் வந்து நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியும். மற்றவங்க நல்லதே சொன்னாலும் அதை வந்து பிளைண்டாக எப்பயுமே ஃபாலோ பண்ணாது. செகண்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லை ஒரு க்ளோஸான பர்சன் கூட ஷேர் பண்ணுங்கள். அவங்ககிட்டயே ஒப்பீனியன் கேளுங்க. பிகாஸ் நம்ம வந்து எல்லா டைமும் எல்லா ஆங்கிள்லையும் திங்க் பண்ணுவோமான்னு கேட்டால் இல்லை. மேபி நான் அவங்க பேசும்போது அவங்க திங்க் பண்ணலாம், இல்லை பேசும்போது ஒரு கிளாரிட்டி கிடைக்கலாம். ஸோ அதனால் ஒரு நல்ல மென்டர் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்பவுமே கூட வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க, முக்கியமான முடிவு எடுக்க போகிறீங்க அப்படின்னா அதை வந்து ஷார்ட் டேர்முக்கு பார்க்காதீங்க, லாங் டேர்முக்கு பாருங்கள். லைக் இப்போதைக்கு அதனால உங்களுக்கு ஒரு குட் இம்பேக்ட் கிடைக்கலாம், ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட் கிடைக்கலாம், இல்லை என்ன வேணால் கிடைக்கலாம். பட் லாங் டேர்முக்கு அது எப்படி ரன் ஆக போகுது, நீங்கள் அதில் எப்படி கொண்டு போக போகிறீங்கன்னு அப்படின்னு இதெல்லாம் ஒரு ஐடியாவை நல்லாவே யோசிங்க. யோசித்து அந்த முடிவு எடுங்க. ஸோ இதுதான் நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ ஒரு கிளாரிட்டி இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ, பை.